அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருதாளர் பொன்னியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காவல் ஆணையர் பா மூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் பொது நூலகர் இயக்ககம் இளம் பகவத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட வன அலுவலர் ரா முருகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். துணை இலக்கிய திருவிழாவிலே 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், கலை இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த இலக்கிய திருவிழா இன்று இப்போது இனிதே துவங்குகிறது. தெற்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. என்பதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மா சுகன்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்ற சொற்றொடருடன் தொடங்கியுள்ள இந்த பொருணை நெல்லை இலக்கிய திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். குற்றால குறவஞ்சியை படைத்த திருக்கூட ராசப்ப கவிராயர் பிறந்த நெல்லை மண்ணில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவியர் மத்தியில் இலக்கிய மாண்புகளை கொண்டு செல்லும் வகையில் இந்த இலக்கிய திருவிழாவை சிறப்புடன் தொடங்கி வைக்க விழா பேருரை ஆற்ற உள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுள்ள எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, அதில் எந்த இடர் இருந்தாலும் சரி, இலக்கியத்திற்கு முன்னோடியான திருநெல்வேலி மாவட்டத்தை என்றும் முன்னோடியாக திகழ செய்வதற்கு உறுதுணையாக அமைந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இலக்கிய திருவிழாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தமிழ் பண்பாளர்கள், ஆர்வலர்கள் மத்தியில் விருது பெற்றவர்களையும் சேர்த்தழைத்து அதற்கான ஒரு உதாரணமாக அமையக்கூடிய சாகித்ய அகாடமி விருதாளர் பொன்னியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இதற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அவர்களையும், சென்னை பொது நூலக இயக்கத்தின் இயக்குனர் அவர்களையும், திருநெல்வேலி மாவட்ட வன அலுவலர் அவர்களையும், திருநெல்வேலி காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும், திருநெல்வேலியின் திட்ட இயக்குனர் அவர்களையும், மாவட்ட நூலக அலுவலர் அவர்களையும் இந்த சிறப்பான இளைஞர் இலக்கிய திருவிழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைத்து ஒருங்கிணைப்பு வேலைகளையும் செய்த அரசு அலுவலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவியர் அனைவரையும் அரசின் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழா மக்களிடையே சிறந்த முறையில் சென்றடைவதற்கு அயராது கவரேஜ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள். தொடர்ந்து சாகித்ய அகாடமி விருதாளர் மதிப்புக்குரிய பொன்னியன் அண்ணாச்சி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு
மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கு திட்ட இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு திட்ட இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் அவர்களுக்கு திட்ட இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். இலக்கிய திருவிழாவிற்கு வித்தூன்றியவர் என்று சொன்னார் பொது நூலக இயக்கத்தினுடைய இயக்குனர் இளம்பகத் IAS அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள்தான் இந்த 5 மண்டலங்களிலும் சிறப்பாக நடத்துவதற்காக திட்டமிட்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்த்துறை வழங்க அவர்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இரண்டாம் ஆண்டாக நடைபெறும் பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு தலைமையேற்றக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய மதிப்புக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய திருநெல்வேலி காவல் ஆணையாளர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட வன அலுவலர் அவர்களே, மற்றும் நிகழ்வை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்திவிடக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குனர் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்களே, நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் நூலகர்களே, இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய ஒருங்கிணைப்பு பணியை செய்து வரக்கூடிய எழுத்தாளர் திரு நாரம்புநாதன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய மூத்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் மதிப்புக்குரிய திரு பொன்னியல் ஐயா அவர்களே, மற்றும் நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களே, இளைஞர்களே மற்றும் இலக்கிய ஆர்வலர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த இலக்கிய திருவிழா, பொருணை இலக்கிய திருவிழா 2ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. சென்ற ஆண்டு நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய இலக்கிய ஆளுமைகள் இளைஞர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் இளம் படைப்பாளிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொதுவாக இலக்கியத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆர்வத்தை இளைஞர்களிடம் ஊட்டும் நோக்கத்தோடு தான் இந்த இலக்கிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இதனை மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் ஒவ்வொரு நிகழ்விலும் கவனித்து பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வை மாநில அளவில் 5 இலக்கிய திருவிழாக்களை பொது நூலக துறை நடத்தி கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலக இயக்ககம் இதனை பல மண்டலங்களில் நடத்தி கொண்டிருக்கிறது. விழா பேருரையாற்ற இருக்கிற தமிழ்நாட்டு அரசின் சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நமது மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அன்பு சகோதரர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற சகோதரர் இளம்பகவத், நண்பர் முருகன், மதிப்புக்குரிய நெல்லை மாநகர மேயர், மிகச்சிறந்த எழுத்தாளர் ஐயா பொன்னிலன், இந்த மேடையில் இருக்கின்ற அறிவு சார்ந்த பெருமக்கள்,
மேடையின் முன்பாக மிக எழிலோடு வீற்றிருக்கிற கற்றறிந்த தமிழறிஞர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும் நெல்லை மாநகர காவல்துறையினுடைய ஆணையர் என்ற முறையில் காலை வணக்கங்களையும் என்னுடைய மகிழ்ச்சிகளையும் உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் ஒரு படைப்பாளர்களில் ஒருவராக நானும் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே 3 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். அந்த வகையில் நானும் ஒரு படைப்பாளன். படைப்பாளன் என்பதை விட மிக தினமும் வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாசிப்பாளன் என்கிற அடிப்படையில் இந்த மேடையிலே நான் நிற்பதில் மகிழ்கிறேன். நாம் தீண்டாமைக்கு எதிராக ஒரு உறுதிமொழியை எடுக்கிறோம். ஒழிக்க மேற்கொள்ளும் உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகளாகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். நன்றி. நெல்லை பூர்ணை இலக்கிய திருவிழா மற்றும் இளைஞர் இலக்கிய திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சட்டப்பேரவையுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அப்பா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் டாக்டர் கார்த்தியன் சார் அவர்களே, வரவேற்பு ஆட்டி அமைந்திருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா அவர்களே, காவல் ஆணையாளர் முனைவர் பா மூர்த்தி அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கும் பொது நூலக இயக்குனர் இளம் பகவதி அவர்களே, மாவட்ட வன அலுவலர் இரா முருகன் அவர்களே, திட்ட இயக்குனர் சுரேஷ் அவர்களே, நன்றி உரையாற்றிருக்கும் மீனாட்சிபுரம் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கும் இலக்கியவாதிகள், கவிதையாளர், பேச்சாளர், மாணவ செல்வங்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் ஒரு வசந்த காலம் என்றே சொல்லலாம். அந்த லெவலுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எழுத்தாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று கூறி, பொருணை நதி எங்கே தோன்றியதோ அந்த பொதியில் தான் தமிழும் தோன்றியது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்ற உன்னதமான செயல்பாட்டிற்கு முன்னோடியாக திகழ்ந்தது தமிழர்களுடைய பண்பாடு. நாட்டுப்புற கதைகள், கவிதைகள், இலக்கியம், இலக்கணம் என்று தமிழர்களுடைய பாதைகளை பின்னோக்கி பார்த்தால் பல நூற்றாண்டுகள் என்று காட்டுகிறது. கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூரில் பூமியை தோண்ட தோண்ட புதைந்து போன தமிழர்களுடைய வாழ்வில் ஆதாரம் தெளிவாக தெரிந்து வருகிறது. அதே போல்தான் பொருணை நதியோரம் மட்டும் அதிகமான எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் என படைப்பாளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது இன்று வரை தொடர்கிறது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிகழ்வு. முதல் சாகித்ய அகாடமி என்ற விருது பெற்ற ஊர் நமது திருநெல்வேலி ஊர் தான். இரா சேதுபிள்ளை மற்றும் கண்ணதாசன் அவர்கள் படைப்பாளிகள் நெல்லைக்கு பெருமை சேர்த்து உள்ளார்கள். முற்போக்கு சிந்தனைக்கு முன்னோட்டு திகழ்ந்தவர் நம்ம எம்எல் பிள்ளை என்று அழைக்கப்படும் காசு பிள்ளை அவர்கள் தான். திராவிட சிந்தையிலே சிகரத்தை தொட்டவர் புதுமை பித்தன் அவர்கள். வரலாற்று ஆய்வாளர் தோப்பா மற்றும் இலக்கிய பகுதிகள் பற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். தோப்பா அவர்களுக்கும் நமது புதுமை பித்தன் அவர்களுக்கும் நெல்லை மாநகராட்சியிலே
இவர்களுக்கெல்லாம் ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்ற தீர்மானம் வைத்து கூட நாங்கள் பெருமை சேர்த்திருக்கிறோம். இதன் போல இலக்கியவாதிகளுக்கு மென்மேலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று அங்கீகாரம் கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைகிறேன். நன்றி. மாநகர காவல் ஆணையாளர் அவர்களே, பொது நூலகத்துறையினுடைய இயக்குனர் அவர்களே, மாவட்ட வன அலுவலர் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்த எழுத்தாளர் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கான பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அலுவலர் பெருமக்களே, பள்ளி கல்லூரி இலக்கிய வாசகர் வட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர்களே உள்ளிட்ட இங்கே கண்காட்சிகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஓவியர்களே, இந்த இசைக்கல்லூரியில் சார்ந்து சிறப்பான நிகழ்வுகளை செய்திருக்கக்கூடிய இசைக்கல்லூரியை சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை தித்திக்கும் திருநெல்வேலி எப்படியோ அதே போல திக்கெட்டும் புகழ்பெற்ற திருநெல்வேலி, இலக்கியம் எழுத்து என்றாலே திருநெல்வேலி தான். நீங்கள் வாசல்ல கால் எடுத்து வைத்தவுடன் முதல்ல நீங்க பார்த்தது ஒரு 21 சாகித்ய அகாடமி எழுத்தாளர்கள். பல்வேறு ஊர்களில் எழுத்தாளர்கள் என்று இருப்பவர்களை கண்டறிவதற்கே கஷ்டமா இருக்கும். இங்கே சாகித்ய எழுத்தாளர்கள் 21 பேர் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நெல்லை சீமை. அது மட்டுமல்ல, விருதுகளை எல்லாம் கடந்து உயர்ந்து நிற்கக்கூடிய புதுமை பித்தன், பாரதி, தோ பரமசிவன் போன்றவர்கள் இங்கே இருந்து நமக்கு வழிகாட்டி இலக்கியங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருநெல்வேலியிலே ஒரு இலக்கிய திருவிழா என்பது 2வது ஆண்டாக நடைபெற இருக்கிறது. இது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு சிறப்பான முன்னெடுப்பினாலே, பொது நூலகத்துறையினுடைய சிறப்பான ஒரு வழிகாட்டுதலிலே இது சாத்தியமாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய முதற்கனுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நம்முடைய மாவட்டத்திலே ஒரு இலக்கிய திருவிழா நடத்த வேண்டும் என்றால், அதாவது இந்த குறுந்தொகையிலே வரக்கூடிய ஊரேர் உழவன் போல விரைந்து சென்று செயல்படக்கூடிய ஒரு பெரிய ஆர்வலர் படையே இங்கே இருக்கிறது. அது வெளியில் மட்டுமில்ல, அரசு துறையிலும் சரி வெளியிலும் சரி இலக்கிய திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு விரிவான களப்பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த 5 மாவட்டங்கள், விருதுநகர் உட்பட 5 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிக்கெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த கல்லூரியில, அது எந்த கல்லூரியாக வேண்டுமானால் இருக்கலாம், இங்கே பார்க்கக்கூடிய மாணவர் திரளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், கலை கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், பாலிடெக்னிக் கல்லூரியாக இருக்கட்டும், அனைத்து வகை கல்லூரிகளையும் தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களிடையே ஒரு வாசகர் வட்டத்தை ஏற்படுத்தி அவர்களிடையே ஒரு போட்டிகளை நடத்தி அவர்களிடையே ஒரு ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக இந்த பணிகளை இந்த நாருமுநாதன் உள்ளிட்ட அந்த குழுவினை சார்ந்தவர்களும், இங்கே வட்டாட்சியர் செல்வம், மாரிராஜா உள்ளிட்ட குழுவினை சார்ந்தவர்களும் ஒரு சிறப்பான முறைகளை முன்னெடுத்து, அதாவது இது தங்கம் வாங்க வந்த கூட்டம் என்று சொல்வதை போல இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கக்கூடிய இலக்கிய செல்வங்கள் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மாணவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். எல்லாம் சொன்னது முன்னாடி நாருமுநாதன் அவர்கள் சொல்வது போல இன்றைக்கு வந்திருக்கிறவங்க எத்தனை பேர்ல, அதாவது உங்களுடைய ஆர்வத்தை படிப்படியாக நாங்கள் மேலே கொண்டு வருவதற்காக எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதல்ல உங்களை வாசகர்களாக உள்ளே கொண்டு வந்தோம். வாசகர்களாக கொண்டு உங்களை ஒரு பேச்சாளர்களாக, கருத்தாளர்களாக, படைப்பாளர்களாக உருவாக்குவதற்கு உங்களுடைய கருத்துக்களை உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சு, உங்களை சொல்ல வைத்து, அதை எழுத வைத்து, கவிதைகளாக, பேச்சாக, சொல்லாக கொண்டு வந்தோம். அதை அடுத்ததாக அதை பெரிய எழுத்தாளர்கள் ஆய்வு செய்து அதை திறனாய்வு செய்திருக்கிறார்கள். அது ஒரு புத்தகமாகவும் வெளிவர இருக்கிறது. அது புத்தக திருவிழாவுடைய நிறைவிலே உங்கள் அனைவருடைய படைப்புகள் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த மாணவர்கள், இளைஞர்கள் பேச்சாளர்கள் யார் யாரெல்லாம் பேசினீர்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குழுவினர் ஒரு சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த படைப்பாளர்கள் உங்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். அவருடைய இறுதி போட்டிகள் எல்லாம் இந்த வினாடி வினாவாக இருக்கட்டும், தமிழ் பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரை கவிதை போட்டிகளாக இருக்கட்டும், அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவருடைய எப்படி சிற்பத்தை சிற்பி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செதுக்குவதை போல உங்களை எல்லாம் செதுக்கி அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பும் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஒரு நிகழ்வாக நடத்தி ஒரு விழாவை நடத்திவிட்டு செல்வதல்ல, இது 3 மாத 4 மாத உழைப்பு. இதை தொடர்ந்து இந்த வாசகர் வட்டமும் இலக்கியர் வட்டமும் ஒரு பெரிய குழுவாக உங்களுடைய படைப்புகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அதை படைப்பை அரங்கேற்றி காட்சிப்படுத்துவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே இது நம்முடைய மாவட்டத்தை மட்டும் இல்ல, இந்த நெல்லை சீமையே
இலக்கிய ஆர்வத்திலே உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளையும் புதிய புதிய வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை. ஸோ இதற்கு உங்கள் அனைவருக்கும் இங்கே சிறப்பாக ஆர்வத்தோடு பங்கு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு 20-100 படைப்பாளிகளாவது இங்கே இருந்து உருவாக வேண்டும் என்று எப்படி எல்லா எழுத்தாளர்களும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கலாம், அதுதான் என்னுடைய ஆவலும். இன்றைக்கு அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. பல நாங்கள்லாம் இந்த மாதிரி எழுத்தாளர்களை நாங்கள் பள்ளியிலோ கல்லூரியிலோ படிக்கும்போது கண்ணால் கூட கண்டதில்லை, புத்தகங்கள்லையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்ததுதான். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் அவர்களோடு நேரிலே உரையாடக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். அதாவது ஒரு ஒளி தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றுவதை போல அந்த ஒளியிலிருந்து உங்களுக்கும் பரவி நீங்கள் இன்னும் பல ஒளி தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று வாழ்த்து கூறி வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குறிப்பிட்டபடி எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, எழுத்தாளர்களை நேருக்கு நேர் பார்ப்பதும் பேசுவதும் உரையாடுவதுமான வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களை பார்த்து பேசுவதற்காக எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருதாளர் பொன்னியலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் தான் உரையாற்றப் போகிறார். மிகுந்த மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்டத்தினுடைய பல்வேறு துறைகளில் பணி செய்யும் மதிப்புக்குரிய தளபதிகளே, இங்கே வந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டு எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் அப்பாவு அவர்களே, அவர்கள் எங்க இருக்காங்க? பக்கத்து இருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாம் நம்ம பக்கத்து ஊர் தான், வேற ஒரு ஊரும் இல்லை, எல்லாம் நம்ம ஊர் தான். காவேரி, தென்பண்ணை, பாலாறு, புகழ் கண்டதோர் வைகை, பொருளை நதி, மேவிய ஆறு பலவோட புகழ் மேனி இழித்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது! இந்த பெருமையெல்லாம் நமக்கு தருவது இலக்கியம். இலக்கியம் தான் நம்மை சிந்தித்து பார்க்க வைக்கிறது. பாரதி தான் நம்மை வழிநடத்தினார். இந்த பாரதி தான் நம்மை தொடக்கத்தில் இருந்தே சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாட்டை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக நான் வந்திருப்பது பொழுது பொருணை திருவிழாவுக்கு மட்டுமல்ல, பொருணை எங்க பிறந்தது? பொதிய மலையில் பிறந்தது. அங்கிருந்து பாதி இங்க, பாதி குளித்துறையில, பாதி குளித்துறையில ஓடக்கூடிய அந்த பொருணையும் எங்க பொருணை தான். ஆக நாம் பறந்து விரிந்து போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனை விரிந்து போய்கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் சிந்தனை விரிந்து போகும்போதுதான் அவர்கள் மானுடராகிறார்கள். சொல்லுவார், மனிதன் மானுடனாக வேண்டும். அவன் விரிந்து விசாலப்பட்டு அவன் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் நேசித்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய படைப்பாற்றலை உருவாக்கி, அது இலக்கிய படைப்பாகவும் இருக்கலாம், வேறு படைப்பாகவும் இருக்கலாம், விஞ்ஞான படைப்பாகவும் இருக்கலாம், அந்த படைப்புகளை எல்லாம் உருவாக்கி அவரை மானுடன். எங்க அப்பா அவர்கள் நல்ல சிந்தனையாளர். ஐயா அவர்களும் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகிறார்கள். இது நேரம் பத்தாது, நிறைய பேர் பேசலாம். என் மக கேட்டா, என் மகன் வந்திருக்கிறான். நானும் பூநாதன், ஒரு இறைவன். நானும் பூநாதன் எப்பொழுதும் பூவை சூழியதனால் அந்த பூ தலையில் மணத்துக் கொண்டிருக்கிறது, தோளில் மணத்துக் கொண்டிருக்கிறது, மாரில் மணத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாரம்பூநாதனை நினைத்து நான் அவரை யோசித்து பார்த்தேன். அவை நாரம்பூநாதன் எங்குமெல்லாம் அந்த உருவாக்கக்கூடிய ஆற்றல் கிடைத்த பெயர்களை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் உயர வேண்டும். நம்ம நேரம் பேச முடியாத நிலைகளை நான்
நினைவு ஏனென்றால் மனிதன் நமக்கு வேண்டும். இங்கே கலைஞர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் நமக்கு கலைஞர்களாக ஒரு ஐதீகம். இதற்கெல்லாம் அனுமதி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு ஆட்சியாளர் அவர்கள், தமிழ்நாடு ஆட்சியாளர் கலைஞர் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டுவார்கள். வழிகாட்டும் போதுதான் நம்ம நாட்டில் எத்தனை நாடுகள், எத்தனை தலைவர், மிகப்பெரிய அறிஞர்கள் நாம் ஆட்சியாளர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம், நம்முடைய ஊர்ல, நம்முடைய நாட்டில், நம்முடைய தலைநகரத்தில் ஆட்சியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கலைஞர்களாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மேலும் மேலும் விசாரப்படுவோம், வளருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அல்ல, நம்மளைத்தான் அவர்கள் உற்சாகப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். சிம்ம கர்ஜனை கேட்டீங்களா? இது குறைவு. நாங்கள் 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இதைவிட ஆவேசமான பேச்சை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஐயா பொன்னீரன் அவர்களுக்கு மிக நன்றி. அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். எழுத்தாளர்களை கண்டால் மிகவும் வாஞ்சியோடு பழகக்கூடிய, வந்தவுடனே இந்த ஊரில் எந்தெந்த படைப்பாளிகளாக இருக்காங்கன்னு கேட்டுட்டு தான் அவங்க பேச்சையை தூக்குவாங்க. அந்த அளவிற்கு ஏராளமான புத்தகங்களை, ஏனென்றால் அடிப்படையில் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கலை இலக்கியத்திலே மிகுந்த ஆர்வமுடைய நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சிகளில் கலை இலக்கிய பெருவிழா 2ஆம் ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்து அற்புதமாக பேசி கடந்த மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தை, மணிமுத்தாறு, பாபநாசம் போன்ற அணைகளை எல்லாம் சிறப்பாக அற்புதமாக நொடிக்கு நொடி அதை கண்காணித்து அவர் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பேராபத்தில் இருந்து நம்முடைய மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் அழிவில் இருந்து பாதுகாத்து சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் அன்பிற்குரிய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, வயதானாலும் மிகப்பெரிய படைப்பாளி, நம்முடைய பகுதியில் சாகித்ய அகாடமி விருது பெற்று பல பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய நெல்லை சீமையிலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போன்று 21ஆ 24ஆ என்று தெரியவில்லை, நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 12 பேர் இருக்கின்றார்கள். நெல்லை சீமை என்றால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நம்முடைய தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 21 பேருக்கு மேல் இந்த விருதை பெற்றார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே மிக அதிகமான விருது பெற்ற பகுதி இந்த பொருணை ஆற்றங்கரை பகுதியில் தான் இவர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். அவற்றில் ஒருவராக வயதானாலும் சிங்கம் கர்ச்சிப்பது போன்று இளம் எண்ணத்தோடு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய உறவினர் அன்பிற்குரிய ஐயா பொன்னீலன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவித்த திருநெல்வேலி, மதுரை, வைகை ஆற்றங்கரையில் இருக்கின்ற மதுரை, அதே போல காவேரி ஆற்றங்கரையில் இருக்கின்ற திருச்சி, சிறுவாணி ஆற்றங்கரையில் கோயம்புத்தூர், சென்னை உட்பட 5 இடங்களில் ஆண்டுதோறும் இவ்வாறான கலை இலக்கிய பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நூலக பொது இயக்குனர் அன்பிற்குரிய இளம் பகவத் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாநகர தந்தை, என்னுடைய அன்பிற்கும் வாசத்திற்குரிய அருமை தம்பி சரவணன் அவர்களே, மாநகர காவல்துறை ஆணையாளர் அன்பிற்குரிய சகோதரர் மூர்த்தி அவர்களே, திட்ட இயக்குனர் மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்ற தம்பி சுரேஷ் அவர்களே, அனைவரையும் வரவேற்ற அன்பிற்குரிய நம்முடைய மாவட்ட வருவாய் அதிகாரி சுகன்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய படைப்பாளி
தமிழக அரசினுடைய மிகப்பெரிய விருதை இந்த ஆண்டு படைப்புக்காக பெற்றிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் அன்பிற்குரிய நாரம்புநாதர் அவர்களே, விருது என்ன வெளிப்படவில்லையோ என்று அவர் எண்ணுகின்றார். நிச்சயமாக அவருக்கு கிடைத்துவிடும் என்று நான் நம்புகின்றேன். அவர் பெயர் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். அதோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பல பேர் ஒரு நாட்டில் பிறந்தோம், வளர்ந்தோம், 3 வேளையும் சாப்பிட்டோம், ஏதாவது முடிஞ்ச வேலையை செய்தோம், வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம், வேற என்ன இருக்கு அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் உண்டு. மிகப்பெரிய வேகமாக அதிகமாக பொருளை ஈட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களும் உண்டு. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தேன் என்ன ஆக போதுன்னு சோம்பலாக இருக்கின்றவர்களும் உண்டு. ஆனால் தன்னை பற்றி நினைக்காமல் இந்த சமூகத்தை பற்றி, நாட்டை பற்றி சிந்திக்கின்றவர்கள் தான் படைப்பாளிகள். அவ்வாறு இந்த நாட்டுக்காக சிந்தித்து என்ன செய்யலாம் இந்த சமூகத்துக்கு என்று சிந்திப்பவர்களும் உண்டு. அதே சமயத்தில் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய தமிழ் மொழி இவையெல்லாம் எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும், எந்த அளவில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பற்றியே சிந்தித்து சிறந்த படைப்பை தந்து உங்கள் மத்தியிலே அருமையாக பேச வருகை தந்திருக்கின்ற படைப்பாளிகள் அன்பிற்குரிய குளச்சல் யூசுப் அவர்களே, அன்பிற்குரிய கலந்தை பீர் முகமது அவர்களே, அன்பிற்குரிய ஸ்ரீதர கணேசன் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி படைப்பாளி வண்ணநீலன் அவர்களே, என்னுடைய இனிய நண்பர் பொதிகை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பேரா என்று அன்போடு அழைக்கின்ற தம்பி ராஜேந்திரன் அவர்களே, அன்பிற்குரிய பெண்மணி ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே, கவிஞர் தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்களே, மனோதி அவர்களே, இன்னும் வருகை தந்திருக்கின்ற படைப்பாளிகளே, ஆர்வத்தோடு நாங்களும் மிகப்பெரிய விருதான சாகித்ய அகாடமி விருதை பெறுவதற்கு நாங்களும் இன்று முதல் முயற்சி செய்கிறோம் என்று வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் உட்பட எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஆவரைக்குளம் பாஸ்கர் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய குடும்ப நண்பர் தம்பி ராமகிருஷ்ணன் உட்பட வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏதோ ஆரம்பித்து வைக்கின்ற அந்த பொறுப்பு மட்டும்தான். நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து படைப்பாளிகள் பேச, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்காக வந்திருக்கீர்கள். இன்றும் நாளையும் முழுமையாக நடைபெறுகிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய வஉசி மைதானத்துக்கு பின்புறம் இருக்கின்ற அரங்கத்திலே இது போன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற படைப்பாளிகள் எல்லாம் நான் வரவேற்று வாழ்த்துவதோடு ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்றால், மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கலை, இலக்கியம், பண்பாட்டின் மீது மிகப்பெரிய பற்று. அதுபோல் இன்னும் தமிழ் மொழி அழியாமல் இருக்கிறது என்றால் பெரியார், அண்ணா, நம்முடைய கலைஞர் எடுத்த முயற்சி தான் இன்றும் தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இல்லை என்றால் உலகில் தோன்றிய பல லட்சம் மொழிகள் அழிந்து ஒழிந்தது போன்று நம் மொழி அழிந்திருக்கும், ஒழிந்திருக்கும். பிற மொழிகள் ஆளுமை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் நம்முடைய கலைஞர் போன்றவர்கள் எடுத்த முன்முயற்சி தான் இன்னும் இந்த மொழி அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அழியாமல் இருக்கின்ற பல நம்முடைய கலை, இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகின்ற ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ இங்கு குறுகிய வட்டத்தில் நாம் இல்லை என்று நாம் உணர வேண்டும். இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி மொழியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வேறு எந்த மொழிக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. இலங்கையிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது, சிங்கப்பூரிலே அரசு ஆட்சி மொழியாக இருக்கின்றது, மலேசியாவிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது, கனடாவிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது.
இந்தியாவுக்கு வெளியே 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் தமிழினுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழ் ஆட்சி மொழியை தவிர தமிழ் இவ்வளவு உயர் சிறப்பு பெற்ற மொழிக்கு இன்னும் இந்திய அளவில் நமக்கு இன்னும் அங்கீகாரம், இது ஒரு ஆட்சி மொழி என்று கூட யாருமே அங்கீகரிக்கப்படவில்லை. நம்முடைய மாநில அளவில் தான் இந்த மொழி ஆட்சி மொழியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது உலக அளவில் ஆட்சி மொழியாக, அரசாட்சி செய்கின்ற மொழியாக இருக்க வேண்டியது தமிழ். அதற்கு நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் கலைஞர் வழியில் வந்த காரணத்தினால் உடனடியாக கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டு காலம் படைப்பாளிகள், கலை இலக்கியவாதிகள் இவர்களை எல்லாம் ஏனென்று கேட்பதற்கு கூட ஆளில்லாமல் இருந்ததை நாம் மறந்திருக்க முடியாது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்க்கின்றவண்ணா அவர்கள் படைப்புகளை எல்லாம் வாங்கி கௌரவப்படுத்தி அரசுடைமையாக்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நிலை எவ்வளவு வறுமையில் கூட பல பேர் இருந்திருப்பார்கள். காரணம் அவர்கள் பொருளை ஈட்டவில்லை, இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை அழைத்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு பொற்களை வழங்குவதோடு அவர்களுக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்றால் வீடையும் வழங்கியது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை கௌரவிப்பது மட்டுமல்லாது அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் தமிழ் மொழியை நம்முடைய உயிர் மூச்சாக, உயிர் மொழியாக நாம் அதை நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவேதான் இது இந்திய அளவில் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பது நம்முடைய உரிமையாக, உரிமை குரலாக தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தாலும் நாம் அந்த இலக்கை எளிதாக பெற்றுவிட முடியாது. இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மறைந்த தலைவர் கலைஞருடைய முயற்சியால் செம்மொழி அந்தஸ்து பெற்றது. இந்தியாவிலே முதல் மொழி தமிழ் மொழிக்குத்தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றது. அதன் பின்புதான் பிற மொழிகள் எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டார்கள். மிக குறைந்த அளவில் பேச்சு வழக்கில் இருக்கின்ற சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் அதனுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் 10 கோடிக்கு மேல் மக்கள் பேசுகின்ற மொழி, உலகம் முழுவதும் பேசுகின்ற மொழி, உலகில் 7 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு 40 கோடி 50 கோடி ரூபாய் தான் தருகின்றார்கள். இன்னும் வேதனையோடு சொல்ல வேண்டியது என்ன என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் படித்திருக்கின்றோம். அதே போல அதற்கு முன்னோடியாக வாழ்ந்த நாகரிகம் நம்முடைய கீழடியிலே இருக்கின்றது, ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, கொற்கையிலே, இப்படி பல இடங்களில் சிவகலை போன்ற பகுதிகளில் எல்லாம் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட அதனுடைய நாகரிகமான நம்முடைய வரலாறுகள் எல்லாம் அங்கே புதைந்து கிடக்கின்றது. அவற்றையெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் இருந்த போது நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் தான் கீழடியில் அதனை காட்சிப்படுத்தி அற்புதமான நம்முடைய பொருணை ஆற்றங்கரையிலும் அதுபோல் ஒரு காட்சிப்படுத்துவதற்காக 35 கோடி ரூபாயை நம்முடைய முதல்வர் தந்திருக்கின்றார். ஆகவே இங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான நம்முடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த 2 மலைகளுக்கு அருகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிடம் உயர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது நம்முடைய வரலாற்று சிறப்புகள், ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை எல்லாம் பறைசாற்று வண்ணமாக அதை காட்சிப்படுத்துவதற்காக அந்த அரங்கத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொருணை ஆற்றங்கரை, தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாக மிகப்பெரிய பழமையான சுட்ட பானையின் உள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற நெல்மணியை அமெரிக்காவில் இருக்கின்ற சயின்டிபிக்காக ஆய்வு செய்வதற்காக அனுப்பியதின் விளைவு 3950 ஆண்டுகளுக்கு முன்னால் பொருணை ஆற்றங்கரையில் நாகரிகம் இருந்ததாக அதில் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் தான் அந்த ஆய்வை செய்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாம் காட்சிப்படுத்துவதற்குத்தான்
அந்த அரங்கம் பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. விரைவிலேயே அந்த பணிகள் முடிவடைந்து விட்டால் கீழடியை போன்று இங்கேயும் இருக்கும். இன்னும் பல வேதனையான விஷயங்கள் என்ன என்று சொன்னால், சிந்துச்சமவெளி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள், அதை கீழடியிலும் சிவகலையிலும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. சுட்ட பாறையை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற எழுத்துக்கள் சிந்துச்சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களும் சிவகலையில் நம்முடைய கீழடியில் எடுக்கப்பட்ட அந்த பானை, சுட்ட பானையில் இருக்கின்ற எழுத்துக்களும் ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சுவரிலே சித்திரங்கள் வரைவது போன்று எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் பார்த்தீர்களானால் சிந்துச்சமவெளியில் இருப்பது போன்றே நம்முடைய சிவகலை போன்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் அதுபோல் இரண்டும் இணையாக இருக்கின்றது. அதற்கு பல ஒற்றுமைகளும் அதிலே இருக்கின்றது. அதே போல நம்முடைய கிணறு, அதாவது உரை கிணறு என்று சொல்வார்கள், அது நம்முடைய பகுதியில் இருப்பது போன்றுதான் சிந்துச்சமவெளி பகுதியிலும் இருப்பதாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலோகத்தை எவ்வாறு பிரித்து எடுப்பது, அதிலிருந்து நம்முடைய தாமிரம், செம்பு, இரும்பு போன்ற உலோகங்களை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பதையெல்லாம் அதற்குரிய குறியீடுகள், டெக்னாலஜிகள், அதே போல நம்முடைய இப்போது உள்ள மாணவ மாணவிகளுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அந்த பகுதியெல்லாம் எல்லார் வீடுகளுக்கு சென்றாலும் தாயப்பலகை என்று சொல்வார்கள். கட்ட கட்டமாக போட்டு ஒரு சதுர இதில் இருக்கும். இப்போ கூட பல வீடுகளில் இருக்கலாம். அந்த தாய அமைப்புகள் நமக்கு இருப்பது போன்றுதான் சிந்துவெளி நாகரிகத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஒற்றுமையை சொல்ல வேண்டும் என்றால், சிந்துச்சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே நம்முடைய தமிழர்கள் முதலாக வாழ்ந்த பகுதி சிந்துச்சமவெளி நதிக்கரையில் நாம் வாழ்ந்தோம், அல்லது இந்தியா முழுவதும் நம்முடைய தமிழர் நாகரிகம் இருந்திருக்கின்றது, இருந்ததற்கான அடையாளம் அங்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான பொருள். அதைத்தான் ஒன்றிய அரசிலே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அவற்றை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். அதேபோலதான் ஐயா மகாதேவன் அவர்கள் ஆய்விலே பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஐயா மருத்துவ மாவட்ட ஆட்சியரை போன்று IAS அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற பாலகிருஷ்ணன் அவர்களும் பல ஆய்வுகள் செய்து இந்தியா முழுவதும், உலகம் முழுவதுமே தமிழ் நாகரிகம் இருந்திருக்கு, தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், தமிழ் கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து ஒப்பீட்டு அளவில் தமிழ் நாகரிகம், தமிழருடைய வாழ்க்கை வரலாறு, தமிழர்கள் சிந்துச்சமவெளி பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்த பின்புதான் ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வுகளை எல்லாம் தோண்டி எடுத்தவை எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பாக வைத்ததோடு மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து இந்தியாவினுடைய வரலாறு சிந்துச்சமவெளியில் இருந்து ஆரம்பித்தாலும் தமிழர் நாகரிகம் தான், தென்பகுதியில் பொருணையில் இருந்து அந்த நாகரிகத்தை எழுதினாலும் தமிழர் நாகரிகம் தான் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்டு அதை வியப்படைந்து அதற்காக இப்படிப்பட்ட கலை இலக்கிய பெருவிழாவை நடத்துவதோடு மட்டுமல்ல, படைப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது, புதிய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற வழியிலே நீங்கள் வாசலிலே பார்த்திருப்பீர்கள். நம்முடைய கலையை பாருங்கள். பழைய காலத்து கலை எவ்வளவு அற்புதமாக அதை பார்த்து கண்டு கழித்துக் கொண்டே இருக்கிறார். மணிக்கணக்காக நாள் முழுவதுமே அந்த இசையை கேட்கின்ற அளவுக்கு பொய்க்கால் குதிரை ஆட்டம், அதுபோல் எப்படிப்பட்ட ஆட்டங்களை எல்லாம் ஆடுகின்றார்கள். கும்பாட்டம் எவ்வளவு அழகாக ஆடுகின்றார்கள் நம்முடைய கலைஞர்கள். எவ்வளவு அருமையான இசைக்கருவிகளை, வாத்தியங்களை இயக்குகின்றார்கள். பாருங்கள், நம்முடைய நாகரிகம்
சாதாரண நாகரிகம் அல்ல, உலகில் தோன்றிய மொழி முதல் மொழி மட்டுமல்ல, உங்களை போன்ற படைப்பாளிகளினுடைய பொக்கிஷமாக எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இலக்கியங்கள் இருக்கின்றது. திருக்குறளை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அத்தனை வரிகளையும் 2 வரிகளில் சொன்னவர் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள். இதை போன்றுதான் மகாராஷ்டிராவிலும் சப்தசி என்று சொல்வார்கள். நாம் திருக்குறள் என்பது போன்று அங்கே சப்தசி. திருக்குறளில் இருக்கின்ற அனைத்து கருத்துக்களும் அந்த சப்தசியிலே இருக்கின்றது. அது 4 அடியில் இருப்பதாக சொல்கின்றார்கள். என்னை விட உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றாரோ அதே கருத்தை சொல்லுகின்றார்கள். ஒன்றை நான் நினைவுபடுத்துகின்றேன். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது சப்தசி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் இருந்தது. ஆகவே திருக்குறள் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் அது போன காரணத்தினால், அது சென்ற காரணத்தினால், அங்கும் நம் நாகரிகம் இருந்த காரணத்தினால், நம்முடைய தமிழ் மொழி அங்கு தமிழர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அதிலிருந்து எடுத்த கருத்துக்களை தான் சப்தசியிலே அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி, இந்திய அளவில் நம்முடைய தமிழனுடைய பண்பாடு நாகரிகம், நம்முடைய தமிழ் எழுத்தினுடைய வரலாறு எவ்வாறு வந்தது என்பதை எல்லாம் நம்முடைய ஆய்வு செய்வதற்காக மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே உருவாக்கி இருப்பதை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, புதிய படைப்பாளிகளையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய முதல்வர் அவர்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்று முன்தினம் வாரக்கணக்கில் இவற்றை எல்லாம் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து படைப்பாளிகளை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்து அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நம்முடைய இளம் தலைமுறைக்கு கொண்டுவதற்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள், இங்கே வருகை தந்து கருத்துக்களை கூற இருக்கின்ற படைப்பாளிகள், இந்த மண்ணில் கூட வண்ணதாசன் என்று எண்ணுகின்றேன். அவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார். அவருடைய தந்தையாரும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் வழி வழியாக எவ்வாறு அதை தந்தை எவ்வாறு கலை இலக்கிய பண்பாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களோ அவரை போல் அவர் வண்ணதாசன் இருந்திருக்கின்றார். அதுபோல்தான் பொன்னிலன் அவருடைய மகள் நாரம்புநாதர் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமான பெயர்ப்பா. நம்மளெல்லாம் வச்சிருக்கோமே மாடசாமி குப்புசாமி அப்படின்னு எல்லாம் வச்சிருக்கோமே அப்படின்னு என் மகள் ஆரங்கப்பட்டார் என்று சொன்னார்கள். அவளை எளிதாக எல்லா பெயர்களையும் நீங்கள் ஒரு காலத்தில் வைத்து விட முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய ஐயா வைகுண்டருடைய தாய் தந்தையர் இட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். அப்போது ஆட்சியில் இருந்த திருவாங்கூர் மகாராஜா தாய் தந்தையரை அழைத்து கண்டித்து தண்டித்து, நீ இழிகுலத்தில் பிறந்தவன், நீ அந்த பெயர் வைக்க கூடாது, உன் பெயர் முத்துக்குட்டி என்று சொல்லி தண்டித்து பெயர் மாற்றம் செய்து வைத்தார்கள். நாரம்புநாதர் மிகப்பெரிய நம்ம பொன்னிலன் சொன்னது போன்று அப்படியே பூக்களை தலையிலும் நம்முடைய தோளிலும் மனமாக வைத்திருக்கின்றனர். அதனுடைய ஆலயம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில பல ஊரில் நாரம்புநாதர் ஆலயம் அங்கே இருக்கின்றது. அங்கே உள்ள மக்கள் நாங்கள் அதை வழிபடுகின்றோம். ஆகவே அந்த காலகட்டத்தில் தான் மாடசாமி சுப்பையா என்றெல்லாம் பெயர் மாற்றிக்கொண்டதே தவிர அது பல 100 ஆண்டு வரைக்கும் அது இருந்தது அந்த தாக்கம். இப்போதான் அவை எல்லாம் மறைந்து வந்திருக்கின்றது. இப்போதான் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர், நம்முடைய திராவிட வழியில் வந்த தலைவர்கள் எல்லாம் நாமெல்லாம் ஜாதியால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது, மதத்தால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது, திட்டமிட்டே சில பேர் இந்த செயலில் ஈடுபடுவார்கள். நாமெல்லாம் ஒரே ஜாதி, தமிழ் ஜாதி, தமிழன் என்பதுதான் நமக்கு அடையாளம் என்று அதை மட்டும் முன்னிறுத்திக் கொண்டிருப்பவர் தான் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இது போன்று இந்த கொள்கையை ஒத்த கருத்துள்ளவர் தான் அவரும். ஒரு முறை நம்முடைய RSS இயக்க தலைவர்கள் டெல்லியிலே நம்முடைய பசுவத தடை சட்டத்திற்கு ஒரு ரேலி அமைக்க வேண்டும், அனுமதி வேண்டும் என்ற போது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அதை மறுத்தார். அது தேவையில்லை என்று சொன்னார். ஆகவே அதனால் அவரை பெட்ரோல் குண்டு வீசி அவர் வாழ்ந்த வீட்டில் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் நேர தப்பித்து விட்டார். அவர் அப்போது சொன்னது,
நம்மை திருப்பியும் பழைய நிலைக்கு கொண்டு போக பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, நான் கிராமந்தோறும் பள்ளியை கட்டணுங்க, நீங்க கிராமந்தோறும் ஆலயம் மட்டும் இருந்தால் போதும் என்கின்றீர்கள், என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், ஆகவே பள்ளிதான் முக்கியம் என்று சொன்னவர் அதை மறந்து விடக்கூடாது. அதைத்தான் நம்முடைய திராவிட பாரம்பரியத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து 37,000 பள்ளிகளில் 17 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டியை தந்து இந்த ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த திட்டத்தை விரைவுபடுத்த இருக்கின்றவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். பெண் கல்வியினுடைய முன்னேற்றத்திற்காக 12 படித்து பட்டம் படிக்க செல்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் உண்டு என்ற சட்டத்தை மிக விரைவிலேயே உங்களுக்கு அறிவிக்க இருக்கின்றார் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்பதையும், ஆகவே கல்விதான் நம்மளை ஒற்றுமைப்படுத்துகிறது. நாம் தமிழன், தமிழன் தான் நமக்கு வேறு அடையாளம் இல்லை. தமிழனுடைய அடையாளம் சமூக நீதி, ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஒட்டு மொத்தமாக தமிழன் என்ற அடையாளம், சமூக நீதி என்ற அடையாளம், அதுதான் திராவிட மாடல். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதுதான் இந்த சமூக நீதியினுடைய கோட்பாடு என்று சொன்ன முதல்வர் நம்முடைய சங்க கால பழைய கால பல 1000 ஆண்டு வரலாறை பாதுகாக்க அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அதை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட படைப்பாளிகள் உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய பொது நூலக இயக்குனர் நம்முடைய இளம் பகவத் உட்பட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தோடு எப்படியெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறது என்று துவங்கி, ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பதில் கூட நாம் விருப்பப்படியெல்லாம் பெயரை வைக்க முடியாது, அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதையெல்லாம் மிகச் சிறப்பானதொரு உரையாக நிகழ்த்திய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக நம் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அடுத்ததாக டிடிஎம்என்எஸ் கல்லூரி கள்ளிக்குளம் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இப்பொழுது பரிசு கூப்பன்களை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். அந்த பரிசு கூப்பன் 5000 ரூபாய் மதிப்புள்ள அந்த பரிசு கூப்பன்களை கொண்டு 3ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய அந்த புத்தக திருவிழாவிலே அவர்கள் நூல்களை வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள் எந்த புத்தகங்களை விரும்புகிறார்களோ அந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே உங்களுக்கும் நிறைய பரிசுகள் காத்திருக்கிறது, பங்கேற்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுது டிடிஎம்என்எஸ் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் மதிப்பான அந்த பரிசு கூப்பன்களை இப்பொழுது ஐயா அவர்கள் வழங்குவார்கள். நீங்க பார்க்கணும். நன்றி, மிக்க நன்றி. காவேரி, சிறுவானை, சென்னை, பொருணை ஆகிய இடங்களில் நடைபெறுகின்ற விழாவானது இன்று முதல் கட்டமாக பொருணை நிலைய திருவிழாவிலிருந்து தொடங்கி ஒருங்கிணைப்பு செய்த மதிப்புக்குரிய திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் இலக்கிய படைப்பாளிகளில் பெருமை சேர்த்துள்ள மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய திருவிழா மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் முதலாக இளைஞர் இலக்கிய திருவிழா தொடங்கி வைத்தல் என்ற பெருமையை
நம் திருநெல்வேலி மண்ணிற்கு வழங்கி தந்துள்ள மதிப்புக்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வருகிறேன். விழாவின் எதிர்கால எழுத்தறிஞர் ஆளுமைகளுக்கு வழிகாட்டியாக சிகரம் தொட்டு பெருமை சேர்த்துள்ள மதிப்புக்குரிய சாகித்ய அகாடமி எழுத்தாளர் மதிப்புக்குரிய பொன்னிலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியுள்ள மதிப்புக்குரிய சாகித்ய அகாடமி எழுத்தாளர் பெருமை சேர்த்துக்கொண்ட நாருமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் அனைவரையும் வரவேற்று வரவேற்பு நல்கிய மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் மிக சிறப்பாக பொது நூலகங்களின் எதிர்கால இளைஞர்களின் நலனுக்கு வழிகாட்டியாக புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழா என படைப்பாற்றலை வளர்க்கும் கற்பொருளாக இருந்து எங்களது பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் எங்களோடு இணைந்து மிக சிறப்பாக எங்களுக்கு வழிகாட்டி நல்கிய பொது நூலக இணை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக கலந்து கொண்டிருந்த மதிப்புக்குரிய காமாட்சி மேடம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி தந்த மாவட்ட மாணவர்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய இலக்கிய திருவிழா இணைப்பு குழுவை வழங்கி 17 வாசவட்டங்களை ஒருங்கிணைத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த விழாவை கல்லூரி மாணவருடைய விழாவாக சிறப்பாக பெருமை சேர்த்துள்ள மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். துவங்குகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.